தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சமீப காலமாக மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படங்கள் எல்லாமே நல்ல வசூலையும் பெற்றுட்டு வருது. அதன்படி பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட்டு, லவ் டுடே, லப்பர் பந்து, தற்போது வெளியான தாய் கழுவி இது போன்ற படங்கள் எல்லாமே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. வசூலையும் வாரி குவித்துட்டு வருது. தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் தியேட்டர் திரையரங்கு உரிமையாளர்களுக்குமே நல்ல லாபத்தை ஈட்டி தந்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் கருணாஸுடைய மகனான கென் கருணாஸ் அவர்கள் இயக்கி, அவரே நடித்து, அவரே பாடியிருக்கார். அவரே லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. படத்தை மட்டும்தான் அவர் தயாரிக்கல, வேறொரு தயாரித்திருக்கார். அது போக அனைத்து வேலைகள்லையுமே அவர் இறங்கியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் 19ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வெளியானது. தற்பொழுது வரைக்கும் இந்த திரைப்படம் ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. எந்த காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சப்ஜெக்டில் எடுக்கப்பட்ட படமாகட்டும், காலேஜ் சப்ஜெக்டில் எடுக்கப்பட்ட படமாகட்டும், இது எல்லாமே நல்ல வரவேற்படும் வெற்றி படமாகவும் அமையும். அந்த வகையில் இந்த திரைப்படம் தற்போது ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. இதனால் ஸ்கூல் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம்ன்றதுனால தற்பொழுது இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு இந்த படம் பிடித்து போயிருக்கு. அதிகமான வரவேற்பும் கொடுத்துட்டு வராங்க இந்த திரைப்படத்துக்கு. ஜென்ரேஷன் தான் மாறும், காலம் தான் மாறும், ஸ்கூல் தான் மாறுமே தவிர, அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரே விஷயமாக தான் இருக்கும், எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலுமே. கென் கருணாஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் ஆகியோருடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்தவர். வெற்றிமாறன் இயக்கிய அசுரன் படத்தில் தனுஷின் மகனாக கென் கருணாஸ் அவர்கள் நடித்திருவார். தற்பொழுது அவர் இயக்குனர் அவதாரம் எடுத்தது இல்லாமல் ஹீரோ அவதாரம் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். யூத் படத்தில் கென் கருணாஸ் அவர்களுடன் சேர்ந்து தேவதர்ஷன் அம்மாவாக நடித்திருக்காங்க. சுராஜ் வெஞ்சரமோடு அப்பாவாக நடித்திருக்காங்க. அதுபோக 3 கதாநாயகிகளும் இவங்க கூட நடித்திருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா, ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இசையமைத்திருக்காரு. இது ஒரு பெரிய பலமாக அமைந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு. இவர் தான் இந்த திரைப்படத்தோட முதல் ஹீரோ கதாநாயகனே சொல்லலாம். அந்தளவுக்கு பாடலாகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அனைத்துமே கவரும் வகையில் அமைந்திருக்கு. படம் வெளியாகி முதல் நாளே பார்த்திங்கன்னா, இந்திய அளவில் 4 கோடி வரைக்கும் வசூலாகி இருக்கணும் தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வசூலையும் சேர்த்தா மொத்தமாக தற்போது இந்த திரைப்படம் 5.5 கோடி அளவுக்கு வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதில் என்ன விஷயம்னா, இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா 5.5 கோடியிலேருந்து 6 கோடி வரைக்கும் தான் சொல்லப்படுது. இதில் நடித்திருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுமுகம் தான். அதனால் இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா 5.5 கோடியிலேருந்து 6 கோடி வரைக்கும் தான். முதல் நாளே பார்த்திங்கன்னா, இந்த திரைப்படம் இந்திய அளவில் 4 கோடியும் உலகளவில் சேர்க்கும்பொழுது மொத்தமாக 5.5 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. போட்ட காசு முதல் நாளே இந்த திரைப்படம் அள்ளி இருக்குது. வரும் நாட்களையுமே தொடர் விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால இந்த படத்தோட வரவேற்பும் அதிகமாக இருக்கிறதுனால வரும் நாட்களையும் வசூலை வாரி குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால் தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் அனைவருமே பல கோடி லாபங்களும் பார்க்கவும் இருக்காங்க. இது அனைவரையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. தற்பொழுது வரைக்கும் 2026ஆம் ஆண்டு வெளியான மிகப்பெரிய ஓப்பனிங்கில் யூத் 2026 திரைப்படம் 2வது இடத்தை பிடித்திருப்பது அனைவருமே மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. குறிப்பாக படத்தை இயக்கிய கென் கருணாஸ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய பூரிப்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. 2026ஆம் ஆண்டில் இதுதான் மிகப்பெரிய ஓப்பனிங்கில் 2வது திரைப்படமாக அடி எடுத்து வச்சிருக்கு, சாதனையும் படைத்திருக்கு. முதல் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா, லவ் ஸ்கூல் போர்ஷன் அது மாதிரி ஸ்கூல் போர்ஷன் அந்தளவுக்கு நிறைய எடுக்கலாம்ல, லவ்வை பேஸ் பண்ணி தான் அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா, ஃபேமிலிக்கும் இந்த படம் பிடிக்கணும், ஃபேமிலியோடு ஆடியன்ஸோடு இந்த படம் அனைவரையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கடைசியில் ஒரு சென்டிமெண்ட்டுமே வச்சுருக்காங்க. எல்லா படத்துலேயும் பார்த்திங்கன்னா, அம்மா சென்டிமெண்ட் தான் நிறையவே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் கூடவே சேர்த்து அப்பா சென்டிமெண்ட் அப்படின்னு நிறையவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்துலையுமே பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தர் போட்டு தள்ளிடுவாங்க. அதை சோகமாக்கி அதுவே ஒரு அனைவருமே சோகத்தில் உருக்குற மாதிரி, அனைவரும் கவர மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. யாராவது சாகடிச்சதா படத்தோட சென்டிமெண்ட்டு வரணும்ன்ட்டு கிடையாது. அந்த சாகிற தருணத்துக்கு போயிட்டு திரும்பி மீண்டு வந்ததும் ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சோகமாக முடிக்கக்கூடாதுன்றதுக்காக சாகரும் தருவாயில் போயிட்டு மீண்டு வர மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சீனில் வச்சுருக்காங்க. அதே போல் இந்த அப்பாவோட கிளைமேக்ஸ் மிகவுமே அனைவருமே கவரும். அனைவருமே தொடுனே உள்ள சொல்லலாம். அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது அவங்க அழுகிறாங்களோ இல்லையோ, அவங்க கண்ணிலேருந்து கண்டிப்பாக தண்ணீர் வரும். அந்தளவுக்கு அந்த அப்பா சென்டிமெண்ட் காட்சிகளும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதுதான் அனைவருமே கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம்.
முதல் பாதிலாம் வந்து கொஞ்சம் அப்படியே லேகாக போயிருந்தாலும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இது அமைந்திருக்கு. ஜென்ஸி கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஆனால் குடும்பத்தோடு பார்க்குறவங்களுக்கு வந்து முதல் ஹாஃப்லயும் சரி, 2வது பாதி கதையிலும் சரி, கால்வாசி கதையிலும் சரி ஓரளவுக்கு வந்து ஓகேவா அப்படின்ற மாரி தான் தெரியும். ஆனால் கிளைமேக்ஸில் வரும்பொழுது அந்த கடைசி ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே அனைவரையும் வந்து கவரும் வகையில் அமைந்திருக்குது. குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய படமாகவும், குழந்தைங்களோடு கூட சென்று பார்க்கக்கூடிய படமாகவும் இது அமைந்திருக்கு. குறிப்பாக ஸ்கூல் படம்னா வந்து அதுவும் 3 கதாநாயகிகள வந்து வச்சிருக்காங்க இந்த படத்தில. 3 கதாநாயகிகள வந்து லவ் பண்ணும்போது, அது வந்து தரம் குறைவாகவோ அல்லது மூஞ்சி சுளிக்கிற மாரியான காட்சிகளுமே இல்லாம, அழகாக வந்து அமைத்திருக்காரு கென் கருணாஸ் அவர்கள். இதனால குடும்பத்தோட குழந்தைகளும் வந்து பார்க்கக்கூடிய படமாகவும் வந்து அமைந்திருக்கு. துளுவதோ இளமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை வந்து இளைஞர்கள் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். மத்தவங்க யாருமே வந்து அந்த படத்த பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஆனா இந்த படம் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாம வந்து அனைவரும் பார்க்கும் வகையில அமைத்திருக்காரு கென் கருணாஸ் அவர்கள். வரும் நாட்களையும் வந்து எவ்வளோ வசூலிக்கிறதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரன் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.